மிகுந்த ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையாக இஸ்லாமியர்கள் இந்த ஆட்சியாளர்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நம்பி வாக்களித்தார்கள். அப்பேற்பட்ட முதல்வர் எல்லாம் இன்றைக்கு இந்த படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே. யாரை நம்பி வாக்களித்து இவர் வந்தால் நன்றாக இருக்குமே, காரணம் இவருடைய தகப்பனார் இஸ்லாத்திற்கு நிறைய செய்தாரே என்று நம்பிக்கையோடு வாக்களித்த இஸ்லாமியர்களை முதுகில் குத்துவதை போல் இன்று குத்தி இருக்கிறார். ஓப்பனா சொல்றாரு, இன்னைக்கு இந்த திரைப்படம் அருமையா இருக்கு, இப்படி இருக்கு. அவர் பார்க்கும் பொழுது கூட அவருக்கு ஒரு சிந்தனை வரவில்லையா? ஒரு சமுதாயத்தை நாம் குறை கூறுகிறோமே, முகுந்த் என்கின்ற அவருடைய தியாகத்தை நாம் மறுக்கவோ மறக்கவோ இல்லை. ஆனால் அவர் ஒருவரினுடைய புகழை உயர்த்துவதற்காக ஒரு சமுதாயத்தையே குறை சொல்வது என்பது எந்த விதத்திலே சாத்தியமாகும்? நம்ம யாவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக நாம் தமிழர் என்கின்ற சீமானினுடைய அரசியல். சீமான் அவர்கள் மீது பல இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் சீமானினுடைய பின்னே செல்கிறார்கள். அவர் நல்ல ஒரு இஸ்லாத்திற்கு நிறைய விஷயங்கள் செய்வார் என்றெல்லாம் பல கற்பனை